பல நூற்றாண்டுகளாக மனிதன் கடவுளை பல வடிவங்களில் வழிபட்டு வருகிறான். சிலர் அவரை சிவனிலும், சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளிலும், சிலர் ஸ்ரீராமரின் கொள்கைகளிலும் காண்கிறார்கள். ஆனால் கடவுள் சிலைகளில் மட்டும்தான் இருக்கிறாரா, அல்லது பசித்திருப்பவரின் கண்களிலோ அல்லது அந்த முதியவரின் நடுங்கும் கைகளிலோ இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு உயிரினத்தையும் நேசிப்பவனே உண்மையான பக்தர் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். பெற்றோருக்கு சேவை செய்வதே மிகப்பெரிய மதம் என்று ஸ்ரீ ராமர் போதித்தார். பிறகு ஏன் நீங்கள் கோயில்களில் மட்டும் கடவுளை தேடுகிறீர்கள்? உங்கள் அன்பு, கருணை மற்றும் செயல்களில் கடவுள் எங்கும் இருக்கிறார். பல நூற்றாண்டுகளாக மனிதன் கடவுளை பல வடிவங்களில் வழிபட்டு வருகிறான். சிலர் அவரை சிவனிலும், சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளிலும், சிலர் ஸ்ரீராமரின் கொள்கைகளிலும் காண்கிறார்கள். ஆனால் கடவுள் சிலைகளில் மட்டும்தான் இருக்கிறாரா, அல்லது பசித்திருப்பவரின் கண்களிலோ அல்லது அந்த முதியவரின் நடுங்கும் கைகளிலோ இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு உயிரினத்தையும் நேசிப்பவனே உண்மையான பக்தர் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். பெற்றோருக்கு சேவை செய்வதே மிகப்பெரிய மதம் என்று ஸ்ரீ ராமர் போதித்தார். பிறகு ஏன் நீங்கள் கோயில்களில் மட்டும் கடவுளை தேடுகிறீர்கள்? உங்கள் அன்பு, கருணை மற்றும் செயல்களில் கடவுள் எங்கும் இருக்கிறார்.